முன்னொரு காலத்துல சுதாமான ஒரு பிராமணர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரு. 4 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம பட்டினி கூட கிடப்பாரு. ஆனா அவருடைய நாவிலிருந்து ஒற்றை பொய் சொல் வராது. அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்மையான மனிதர். இந்த நிலையிலும் கூட அவரை விரும்பி ஏத்துக்கிறாங்க சுசீலைன்னு ஒரு பெண். காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோட அடுத்தடுத்து வரிசையா குழந்தைகளும் பிறக்குறாங்க. தன்னுடைய கணவர் யாசகம் கேட்டு வாங்கி வர்ற உணவை சுசீலை முதல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அதுல மீதம் இருக்கிறத தன்னுடைய கணவருக்கு கொடுப்பாங்க. அதிலும் மிச்சம் மீதி இருந்தா தான் தன்னுடைய வயிற்று பசி ஆத்துவாங்க. அந்த அளவுக்கு சுதாமா மனம் கோணாம சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. தன் குடும்பத்தோட வறுமையை போக்கவும் குழந்தைகளுடைய பசியை தீர்க்கவும் சுதாமாவை அவருடைய நண்பர்கிட்ட போய் உதவி கேட்க சொல்றாங்க சுசீலை. சுசீலை உதவி கேட்க சொன்ன அந்த நண்பர் யாரு? சுதாமா தன்னுடைய நண்பரை தேடி போனாரா இல்லையா? இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு? இதை தெரிஞ்சுக்க டேக்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்க, முழு கதையையும் பார்க்கலாம்.